இன்றைக்கி ஒரு கை டிசைன் பார்ப்போம். 3/4 9 இன்ச்சு எடுத்துக்கோங்க, 9.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. கை சுற்றளவு 5 இன்ச்சு, தையலுக்கு 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோடைய சென்ட்ரு நாச் மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே ஒரு நாச் மார்க் போட்டுட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு ஒரு 4 இன்ச்சு ரேஞ்சுக்கு ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க. அந்த ஸ்கேல் அளவு என்ன அளவோ அது அப்படியே, அது வந்து ஒரு 2 இன்ச்சு ரேஞ்சுக்கு. அதே மாதிரி இங்கேயும் 2 இன்ச்சு சேமாக இருக்கணும். ஒரு கோடு போட்டுக்கோங்க. அது மாதிரி கை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இது மாதிரி 2 பக்கமும் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ பாருங்கள் 11 இன்ச்சு எடுக்கிறேன். வித்து வந்து 3 இன்ச்சு எடுத்து அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. திரும்ப 9 இன்ச்சு இது மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டீங்கன்னா நீட்னஸாக இருக்கும். நான் பாருங்கள் எத்தனை கிளாத் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். கீழே அங்கே வந்து 9 இன்ச்சு வரும், கீழே இறக்கம் வந்துட்டு 11 இன்ச்சு வரும். இது மாதிரி மடிச்சுட்டு லேஸ் வச்சுக்கோங்க. கீழே இருந்து ஒரு 1/4 இன்ச்சு ரேஞ்சுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபோல்டிங் பகுதி தெரியணும், அதுக்காக தான். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாமே தச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம சின்ன அளவு 9 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். திரும்ப பாருங்கள், நம்ம தையல் போடுறதுக்கு முன்னாடியே அதை வச்சிடணும். அடுத்த லைனை வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. திரும்ப வந்து நம்ம லேஸு கொடுக்காமல் இருக்குல்ல, அதை எடுத்து அதுக்கும் கீழே அந்த லேஸுக்கும் ஒரு ஓரத்தில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டுக்கணும். 1 பை 1 அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா லேஸு வச்சு ஒன்று வந்து லேஸு வச்சு தைக்கணும், ஒன்று லேஸு வைக்காமல் தைக்கணும். இது மாதிரி 1 பை 1 ஃபுல்லாக வச்சுட்டு வரணும். நல்லா கார்னர் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடியில் இருக்கிற தையல் வந்து வெளியில் தெரியாது. இது மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க.
ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டோடைய அளவு உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக நம்ம கையை மறைக்கிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம கையை ஷேஃப் போட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே திருப்பிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. கையை ஷேஃப் அளவுக்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து பைப்பிங் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இப்போ லைனிங்னால் நீங்கள் அடித்து திருப்பிட்டு மேலே லேஸும் வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா வீடியோ போடுறதுக்காக இந்த சில்க் காட்டனில் டிசைனுக்காக போட்டேன். அது மாதிரி ஒரு பக்கம் அடிச்சுட்டு பைப்பிங் மேலே வச்சு திருப்பிக்கோங்க. மேலே தையல் போட்டு உள்ளே திருப்பிடுங்க. இது பார்க்க அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு லைனிங் வச்சு அடித்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு லேஸும் வைக்கலாம். இது பார்க்க லுக்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். கையை 3/4 வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.